Good evening. Vanakkam, Namaskar, good evening. A warm welcome to all of வணக்கம் you who have joined us this evening. வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து பேசுறதுக்கு வணக்கம் சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. We have a very distinguished dance guru with us today, Guru Sri Vazhur S. Palaniappan Pillai. Really grateful that you have joined us today. I'll give a small or a brief introduction about our guest today. Mayura Natwanga Nanmani, Guru Vazhur S. Palaniappan Pillai is inheritor of a great Natya tradition, hailing from the ancient and celebrated family of gurus from Vazhur, a Padal Petra Sthalam. He is the grandson of legendary dance guru Vazhur Ramaya Pillai and son of Guru Vazhur R. Samraj, who carried forward his father's legacy. He learnt his initial lessons from Guru Muthuswami Pillai before coming under the guidance of his grandfather and father, imbibing the inimitable Vazhur Bani. On the musical side, he learnt his initial music from his grandfather, Chidambaram S. Gopalakrishnan, elder brother of very famous singer Chidambaram C.S. Jayaraman. He learned Mridangam from Vidwan Ratnasabhapati and Vidwan Vinayagaram. Guru Palaniappan has been teaching students over several decades and has been training teachers and also students very close to a Gurukulam style. He runs a Vazhur Classical Bharatanatyam Art Center based in Coimbatore, and he also teaches students through the modern digital medium through Skype or whatever it is. And he is here with us today to talk about the transition of dance as we have known as Sadar 100 years ago to Bharatanatyam and the changes that have happened. இந்த 100 வருஷமா சதிர்லேருந்து பரதநாட்டியமா இந்த நாட்டியம் மாறினது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்தது, அதை முன்னோடிகளா இருந்து நடத்தி கொடுத்தவங்க, அதை பார்த்துட்டு இருந்தவங்க, அவங்க மூலமா தெரிஞ்சுக்கணும் இது அப்படிங்க சொல்றதுக்காக தான் முக்கியமா நாம சார் கிட்ட பேசுறோம் இன்னைக்கு. முதல் கேள்வியா நான் உங்களை கேட்கறதே அதுதான். வணக்கம், திருப்பி உங்களை வரவேற்கிற இந்த ப்ரோக்ராம்ல. முதல் கேள்வி, வணக்கம் எல்லா வியூவர்ஸுக்கும். வைஜெயந்தி மேடம் அவங்களுக்கும் ஒரு வணக்கம். சொல்லுங்க சார். 100 வருஷமாச்சு இது வந்து கோவில்கள்ல இருந்து சதிர்ங்கிறது மேடையில் அரங்கேறி பரதநாட்டியமா மாறி, இதுல முன்னோடியா இருந்து பார்த்தவங்க உங்க முன்னோர்கள். இது வந்து முதல்ல கோவில்ல இருந்து மேடைக்கு எப்படி போச்சு, அந்த மேடையில எப்படி அரங்கேறினது, how did it move from as a sadar on the temple quarters to the auditorium outside the temples? அத பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு கேட்டுட்டது தெரிஞ்சத வந்து நான் சொல்றேன் நானு. ஸோ இது எங்க தாத்தா அப்புறமா பெரிய வித்வான், அப்ப வந்து முத்துக்குமார் சாமி பிள்ளை, முத்துசாமி பிள்ளை, இவங்க இதுல எல்லாரும் பேசிட்டு இருந்ததை பத்தி எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஆடியோ கிளீனா இருக்கு இல்லையா மேடம்? ஆடியோ கிளீனா இருக்கு இல்லையா? பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு. மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம். அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஓகே. ஸோ பெரியவங்க முத்துசாமி பிள்ளை அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பேசும்போது கேட்டிருக்கிறத வந்து எனக்கு அந்த கேள்வி ஞானத்தை நான் சொல்றேன் நான். ஸோ இது வந்து கோயில்ல நடந்துகிட்டு இருந்தது வந்து கோயில்லேருந்து சுவாமி பரப்போட காலையில போய் சுவாமியை வந்து கருவறையை திறக்கும் போது தேவதாசிகள் அந்த இதுல வந்து இந்த சதிர் அந்த இதுல இருந்து வெளியில வந்துதான் இது இதுவானது. ஸோ அவங்க வந்து காலையில அந்த தெய்வத்துக்கு நற்பணி எல்லாம் செய்யறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கோயில் சாமி பிறப்பாடு நடக்கும் போது இந்த வீதிகள் 4 வீதியில வரும்போது அது வந்து என்னன்னா நின்றுகிட்டே தான் நட்டுவாங்கம் பண்ணிட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 4 வீதியிலையும் வந்து 8 கார்னர். ஸோ அந்த 8 கார்னர்ல வந்து சாமி வெளியில ராஜகோபுரம் தாண்டின உடனே அங்க வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க, மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு அங்க வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ பொதுமக்கள் வந்துட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்பவும் சில கோயில்ல நடந்துட்டு இருக்குது இது. ஸோ அப்போ அந்த நேரத்துல இந்த சாமி புறப்பாடுல ஊர்வலத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க அவங்க. அப்புறமா அந்த கார்னர்ல போன உடனே சவுத் ஈஸ்ட் அந்த கார்னருக்கு வந்த உடனே சாமியை நிறுத்துவாங்க. கோயில்ல நீங்க பார்த்துருக்கணும் அந்த ஊர்வலம் போகும்போது.
ஸோ இந்த இந்த இதெல்லாம் இந்த 8 திசையிலையும் அந்த நாட்டியம் வந்து நடக்கும். ஒரு ஒரு இடத்துல அங்க ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி இருக்கும். சாமி உலா வரும்போது இந்த மாதிரி தான் அந்த கோயில்ல வந்து அந்த நாட்டியத்தை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அந்த கோயில்ல இருந்து வெளியில வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேடை எல்லாம் கிடையாது அந்த டைம்ல. ஸோ மேடைன்னு வந்தது வந்து 19க்கு முன்னாடி தான் மேடை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி 19. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த முகல் டைம்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் ராஜாங்கத்தை இதுல எல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஃபங்க்ஷன், அந்த ஊர்ல வந்து ஒரு விழா நடக்கும் போது அப்போ வந்து நாட்டியத்தை ஆட ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மேடைன்னு இல்லை, அது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ், அந்த இடத்துல தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மருவி வந்தது. ஓகே, இந்த முதல் மேடை அமைச்சு கொடுத்து தாத்தா வந்து ஸ்டேஜ் செட் பண்ணாருன்னு சொல்லியிருந்தீங்க நீ இதுல. அது வந்து அந்த ஸ்டேஜா எப்படி செட் பண்ணினாங்க, அந்த மாற்றத்தை அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, வெளியில போய் இதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றத எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹலோ 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 கேக்கலையா? இல்ல வாய்ஸ் கட் ஆச்சு. அது வந்து ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு வந்தது வந்து 19 எண்டுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு ஸ்டேஜுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து இந்த மாதிரி கல்யாணத்துல வந்து அங்கங்க ஸ்டேஜ் போடாம ஆடுவாங்க பெரிய இடத்து கல்யாணத்துல எல்லாம். ஸோ அப்போ வந்துட்டு நின்றுகிட்டு தான் எல்லாருமே நட்டுவாங்கம் பண்ணிட்டு அந்த பாட்டு பாடுறது, மிருதங்கம் கூட வந்து இது நின்றுட்டு தான் வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ அது வந்து ஸ்டேஜ்ன்றதுக்கு வரும்போது ஒரு 10:30க்கு அப்புறமா தான் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து 1910ல தாத்தா பிறந்தது. ஸோ 30ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 36ல வந்து மூவிக்கு இது பண்ணியிருக்காங்க. இவர் சென்னைக்கு எங்க தாத்தாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர் எல்லாருமே வந்து நாட்டியம் தெரியும். ஸோ தாத்தா கத்துக்கிட்டது வந்து மாணிக்க நட்டுவனார், சாமு நட்டுவனார் இவங்க கிட்ட பழகிருக்கிறாரு. ஸோ தாத்தா பழகினது. ஸோ அவங்க அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து ஸ்டேஜ்ன்னு இல்லாம ஜஸ்ட் ஒரு பிளேஸ், அதுக்காக தனியா இப்போ நாதஸ்வரத்துலாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து கல்யாணத்துல தனியா மேடைக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜம்காலம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்துல நான் ஓரளவுக்கு சில இடத்துல கல்யாணத்துல இல்ல கோயில்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கூட திருவாரூர்ல வந்து தனியா ஒரு இதுன்னு கிடையாது, இப்போதான் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த சிவராத்திரிக்கு எங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்டேஜ் கிடையாது, ஆடிட்டோரியம் கிடையாது. அது அந்த இது வந்து அந்த காலத்துல இருந்தே ஒரு இது இருந்திருக்கு. அதாவது சமத்தரை. ஆமா, சமத்தரையில தான் ஆடி நாதஸ்வரம் இன்னைக்கு கூட எப்படி வந்து நின்று வாசிக்கிறாங்களோ சுவாமி பொறுப்பாடுக்கு முன்னாடி, அதே மாதிரி நடனமும் நின்னுட்டு தான் ஆடி இருக்காங்க. So it was all performed on the same floor as other people were. How Nadaswaram is even today played standing before the deity. It was Sadar was basically devoted to the temple and temple pujas related to the square around the temple, and there was no stage per se when it was performed, even in the royal court or at private weddings or in the temple. So there was no concept of stage before the 1910 or 1920s. Okay. The setting up the first stage from your memory, உங்களுக்கு வந்து இந்த first stage எப்படி அமைச்சாங்க, எந்த மாதிரி இருந்ததுன்னு அந்த நினைவு இருக்கா? சபா வந்து எப்போல இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த சபா வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஆடிட்டோரியம்னு ஒரு இது ஃபார்மேஷனே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த சேஞ்ச் ஓவர் வந்து அங்க ஆயிருக்கு. இது 36ல தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இது இன்னும் பாப்புலர் ஆனது. அதுக்கு முன்னாடி காஸ்டியூம்னு வந்து தனியா அதுக்காக தைக்கல.
அப்போ வந்து இந்த பஞ்சகஜம் ஸ்டைல்ல கட்டுவாங்க லேடிஸ் கட்டுறது. ஸோ அதை வந்து புடவையை வந்து அந்த பேண்ட் பேட்டர்ன்ல கட்டுவாங்க அது. ஸோ அது அது வந்து நான் போட்டோல பார்த்துருக்கேன். நான் தாத்தா அவங்க எல்லாம் பேசும்போது சில பழைய போட்டோஸ் எங்கேயோ இது பண்ணும்போது பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா எல்லாரும் அதை எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா பழைய இதை வந்து நிறைய, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலா அந்த ஓல்டு ஹெரிட்டேஜ் இது பீப்புளை கண்டுபிடிக்கணும்னா இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இப்ப யாரும் இல்லை. இப்போ வழுவூர்லயே எங்க தாத்தா கூடயே இருந்தவங்க எல்லாம் சில பேர் இருந்தாங்க. எல்லாரும் 95, 90 எல்லாம். இப்ப லாஸ்ட் ஒரு 1 year பிஃபோர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் வந்து நாதஸ்வர வித்வான் அவரு வழுவூர்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ இந்த பழச சொல்றதுக்கு இப்போ இல்ல. ஏன்னா இப்போ ஏதோ நாங்க கேட்டதை, இப்ப எனக்கு தெரிஞ்சதுதான் நான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்டோம், என்ன காதுல விழுந்ததோ அதை தான் இப்போ ஐ எம் ஷேரிங் வித் யூ. ஸோ இது வந்து எவ்வளவு பேருக்கு அது இதுன்னு தெரியல. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி டீடைல் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. There was no stitched costume. There was no stitched costume. ஆமா. ஸோ எப்போ ஸ்டிச்டு காஸ்டியூம், ஆமா, அந்த கல்ச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 30ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஏன்னா மூவில தான் அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது அதை பார்த்துருந்தா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம வந்து இது நவ்வாரி ஸ்டைல் இல்லைன்னா 9 கஜம் புடவை கட்டக்கூடிய அந்த மாதிரி ஸ்டைல் சொல்லலாமா? அந்த கச்சம் வச்சு. ஆமா, 9 கஜம் தான், இல்லைன்னா அதை வச்சு கட்ட முடியாது. 9 கஜம் அந்த லென்த் இருந்தாதான் அதை வந்து கட்டுறதுக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் அவங்க பிளெயின் கிளாத் எடுத்துட்டு அதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ லென்த் இருந்ததுனாதான் உங்களுக்கு அந்த சுத்திட்டு பேண்ட் மாதிரி டைட்டா பண்ண முடியும் அது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சின்னதா அந்த நெத்தி சுட்டி அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்க பாட்டி, எங்க தாத்தாவோட சிஸ்டர்ஸ் 2 பேரு, அவங்க 2 பேருமே பழைய போட்டோஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்க என்னோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா கூட அந்த வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க ஒரு போட்டோ. தாத்தாவோட எல்டர் சிஸ்டர் ஒருத்தங்க, அவங்க ஒரு ஒட்டியான மாதிரி போட்டுட்டு தான் நின்று இருப்பாங்க அந்த இதுல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ பப்ளிக்கா ரொம்ப தெரிஞ்ச எல்லாரும் பார்க்கக்கூடிய இது எப்போன்னா, இன்னைக்கு மீடியா இருக்கு, எல்லாம் 3 வயசு குழந்தை கூட ஆடுறதை இமீடியட்டா நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த மீடியா அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அந்த ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்து கிராமம், அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்க அந்த மாதிரி தான் அந்த க்ரௌடு வந்து இது பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அது இதுவாகல. இந்த சினிமால போய் பாப்புலரைஸ் ஆற சமயத்துலதான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. ஆக்சசரிஸ் பார்க்கும்போது உடை, அந்த புடவை வந்து அது சொல்லலாம். ரொம்ப ஜாஸ்தி வந்து. அப்ப வேற என்ன மாற்றங்கள் வந்தது? நாட்டியத்துல என்ன மாற்றங்கள் வந்தது? இப்ப ஆக்சசரிஸ் பத்தி நாம பேசினோம், மேடை வந்திருக்கு, சினிமால வந்து நுழைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம். ஆனா அந்த நடனத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது? What changes did the dance itself undergo when it went outside temples? Because 36 the first movie was done by a grandfather. So அது வந்து செட்டியார், ஏவிஎம் செட்டியார் தான் வந்து எப்படி அது இன்சிடென்ட் ஆச்சுன்னா, அப்பதான் அந்த சவுண்ட் மூவி தான் அப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்ச டைம். அதுக்கு முன்னாடி வந்து ஆமா. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து எங்களோட அத்தை, அதாவது நாங்க அத்தைன்னு தான் கூப்பிடுவோம் பாட்டி, தாத்தாவோட சிஸ்டரை. ஸோ அவங்க வந்து ராதாபாயின்னு சொல்லிட்டு, அவங்க ஒன் அண்ட் ஒன்லி ஹார்ஸ் ரைடிங் தெரிஞ்ச ஒரு லேடி ஆக்ட்ரஸ் அவங்க தான் அந்த டைம்ல. ஸோ அப்போ எம்கே ராதாவோட அவங்க தான் பேரிங். ஸோ அந்த எம்கே ராதாவோட குதிரை ஓட்டுறதுக்கு அவரு ரொம்ப பயப்படுவாராம். எம்கே ராதா வந்து ஹார்ஸை பார்த்தாலே பயப்படுவாராம். ஸோ இவங்க வந்து ரொம்ப தைரியமான இது. அப்புறமா கத்தி இதெல்லாம் போடுறது, அந்த சண்டையெல்லாம் பழகிருக்காங்க, எல்லாமே பழகினேன். அந்த டைம்ல ஒரு பீரியட்ல தாத்தாக்கு வந்து கூட துணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க. நான் இந்த மாதிரி போறேன், யாரும் கூட இது இல்லை,
அதனால கூட நீயும் வா அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. அவங்க எல்டர் பிரதர் இவங்க. ஸோ அப்ப கூட்டிட்டு போன இடத்துல அங்க ஸ்டுடியோல வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இது யாரு, இவர் யாரு அப்படின்னு இவர் அங்க ஓரமா உட்காந்து ஏதோ பாடிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அதை பார்த்துட்டு அது யாரு இது அப்படின்லாம் கேட்கவும், அப்போ வந்து இது மாதிரி என்னோட பிரதரு அவரு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, ஒரு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணலாமே, சரி ஒரு சாம்பிளுக்கு வந்து நீங்க பண்ணுங்க, இந்த ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணி பண்ணுங்க நீங்க அப்படின்னு மியூசிக் டைரக்டர் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பண்ணி காமிச்சோன்னா அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, நம்ம ஏன் இந்த படத்துல வந்து நடுப்புற டான்ஸ் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்போ வந்து டான்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா 36 அந்த டைம்ல. ஸோ டான்ஸ் போட ஆரம்பிச்சோன்னா அப்போ வந்து இவரு டான்ஸ் கோரியோகிராஃபரா கிரியேட் ஆனார் அங்க தாத்தா. ஸோ இவங்க அந்த மாதிரி it was a chance meeting between Valur Ramaya Pillai and A.V. Meyyappan, which created or brought Bharatanatyam or Sadir to the movies. Yes. Okay. So அது வந்து பரதநாட்டியம் அந்த டைம் சதிர் அண்ட் நாட்டியம். ஆமா, நாட்டியத்தை ஏன் வைக்க கூடாதுன்னு அப்படிதான் இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதுல இருந்து அந்த மூவில இருந்து பிகேம் ரெகுலர் ஃபார் ஆல் மூவிஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மியூசிக் டைரக்டர் வந்து டான்ஸ் மாஸ்டரோட கம்போசிஷன் அண்ட் அதோட பாட்டோட இதை வச்சுதான் இவங்க வந்து அந்த மியூசிக்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த டைம்லாம் வந்து ஃபுல்லாவே கிளாசிக்கலாவே இருக்கும். ஸோ அப்போ வந்து அபிநயமும் நிறைய இருக்கும், அந்த பாட்டோடய கதையும் டிராவல் ஆகிட்டு இருக்கும் அந்த பழைய படங்கள்ல. ஸோ அப்போ வந்து எங்கேயுமே பாட்டு இருக்கேன்னு சொல்லி யாரும் கட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுல ஸ்டோரி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நடுப்புற வந்து ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து பரதநாட்டியத்தோட அந்த சதிர் அன்னைக்கு சொன்னது, நாட்டியத்தோட இதெல்லாம் ஃபுட்வொர்க் எல்லாம் கொஞ்சம் அவங்க ஆட் பண்ணி அதை வந்து அழகா அந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இருக்கு. ஸோ சினிமாவுக்குள்ள கொஞ்சம் ஒரு பீரியடுக்கு அப்புறமா அந்த 30 எண்டுக்கு அப்புறமா சில மூவி எல்லாம் பத்மினி, ராகினி இவங்கெல்லாம் வரவும் குமாரி கமலா தான் ஃபர்ஸ்ட் அந்த பேபி கமலாவா என்ட்ரி ஆனாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு இவர். ஸோ அந்த சதிர் நாட்டியத்திலேருந்து கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் பண்ணி ஒரு பியூட்டினஸ் அந்த இதெல்லாம் பண்ணதுல வந்து கொஞ்சம் வெளியில நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு டம்பல்ஸ், அந்த கால பிரமாணம் வந்து வழக்கத்தோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வழுவூர் இதெல்லாம் மாத்திரம். ஓகே, இந்த நாட்டியத்திலேயே மட்டும் ஸ்பெசிபிக்கா பேசணும்னா வேற என்ன மாற்றங்கள் பேசுவீங்க? ஏன்னா பாடல் வந்து புதுவிதமான பாடல்கள், ஏன்னா பாரதியார் பாடல்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. பாடல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து தேசபக்தி பாடல்களுக்கு எவ்வளவு தெரியாது, குறவஞ்சி மற்ற இதெல்லாம் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி புது ஜான்ரா தேசபக்தி பாடல்கள்னு அது நாட்டியத்துல வந்து பண்ணிருக்காங்க. பாரதியார் பாட்டை வந்து நிறைய பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பாரதியார் பாட்டும் பண்ணிருக்காங்க. அந்த பாரதியார் பாட்டு மோஸ்ட்லி வந்து கமலா தான் ஆடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த டைம்ல வந்து அந்த ஸ்டார் வேல்யூவோட இது எஃபெக்ட் என்ன பெரிய ஷிஃப்ட் இல்லையா? அதுவே பெரிய ஷிஃப்ட் இல்லையா? ஏன்னா எந்த பாடல் பெரிய ஷிஃப்ட் தான், அது பெரிய ஷிஃப்ட் தான். How did they adapt to that change? Because they are addressing a new genre, they are addressing a new format like a movie, and everything is completely different from what they did earlier. இத வந்து அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க, எப்படி பண்ணினாங்க அத? இல்ல அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு, அது இல்லாம தான் இல்ல. அது இன்னும் எவ்வளவு ஜென்மம் போனாலும் இருக்கும். ஒரு ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னொன்னு அங்க ஒரு இடைஞ்சல் இருக்கதான் செய்யும். பட் என்னன்னா அந்த பேசிக் இன்கிரீடியன்ட் நம்ம விட்டுட்டு போகும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாளைக்கு நம்ம தேடும் போது கிடைக்காது.
அந்த ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு தேடும் போது கிடைக்காது. இப்போ இப்போ வந்து கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இப்போ ராமையா பிள்ளை அவர்கிட்ட கத்துக்கிட்டவங்க. பந்தநல்லூரோட ஒரு பேட்டர்ன் இருக்கு, பந்தநல்லூர் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட். அதே சமயத்துல டாஞ்சூர் கோட்னு சொல்றாங்க, டாஞ்சூர் கோட்ல உள்ளதெல்லாம் இதுல இருந்து அந்த வில்லேஜ்ல இருந்து வந்த குருனால அந்த வில்லேஜுக்கு பேரு. ஸோ வழுவூர்ன்றது வந்து ஒரு வில்லேஜ். ஸோ இவரு அந்த தாத்தா வந்து அங்கேருந்து வந்து இதுல ஒரு இது ஆனதுனால அந்த 4 ஃபாதர்ஸ் அவங்க எல்லாம் தஞ்சாவூர் கோர்ட்டுக்குள்ளதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குந்தவை நாச்சியாருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக பிரசன்ட் பண்ணது அந்த வழுவூர் வில்லேஜ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அந்த அந்த இதுக்கு வந்து அதே மாதிரி பந்தநல்லூர், டாஞ்சூர் கோட், இது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜை பொறுத்து ஒரு ஊரை பொறுத்து தான் அந்த வாத்தியாரோட இது இருந்திருக்கு. ஸோ அதுல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பேட்டர்னை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஏன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பந்தநல்லூர் வழுவூர்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது கேட்டது வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் டிஃபரெண்டா இருப்பாங்க, யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க வழுவூர் இதுல கத்துட்டு வரவங்க. என்ன காரணம்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், பாடி லைன், பாடி டைமிங்னு இருக்கு. அதை வந்து ஒரே மாதிரி பண்ணோம்னா அது பேட்டர்ன். வழுவூர் ஸ்டைல் பேட்டர்ன் இன்னைக்கு வரைக்கும் யாருமே பண்ண முடியாது. இப்ப பண்ணணும்னா அதை ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு சிலபஸோ ஒரு இதுவோ நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது வழுவூரோட. ஸோ அது வந்து அந்த ஃபார்மேட்ல இருந்து மாறிட்டு நிறைய பேர் வந்து இப்போ கத்துக்கிட்டவங்க நம்ம கொஞ்சம் இதை ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாமேன்னு அது அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜில் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா குருகுலம் வாசம் தான் அவங்க இந்த அளவுக்கு ஆடினாதான் ஸ்டேஜை காமிக்கலாம், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இப்போ அன்னைக்கு கமலா, பத்மினின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே ஐட்டம் ஆடுவாங்க. You tailor-made styles according to the dancers and their ability. Yeah. Still I am doing same. It is not a school which had a format and everyone followed that format. It was tailor-made for each one of them. ஆமா டெய்லர், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, டெய்லர் நீங்க சொன்ன. ஆமா, ஒரே பேட்டர்ன்ல இருக்க மாட்டாங்க. இப்ப 4 பசங்க ஒரு வர்ணத்தை ஆடினா 4 பேருமே வேற டைமிங்ல தான் இருப்பாங்க. அந்த ஃபுட்வொர்க்ல இருந்து டிஃபரன்ஸ் வரதான் செய்யும். ஒருத்தர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனான ஃபுட்வொர்க் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஃப்ளோட்டிங் டைப்ல இருக்கும். ஸோ அதை லைட்டா ஆடுவாங்க, சில பேர் அழுத்தி தட்டி ஆடுவாங்க. அது அவங்களோட பாடியோட நேச்சர். அதை நம்ம டச் பண்ணோம்னா தே வில் கொலாப்ஸ். ஸோ அதனால அதுல வந்து என்னன்னா அந்த வர்ணம் வந்து மெயினா பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த இது பிரகாரம் வந்தோம்னா அது என்ன மார்க்கம் வழியில வரும்போது வர்ணம் வந்து ஆர்ட். ஸோ அதனால என்னன்னா எல்லாருக்கும் வர்ணம் கண்டிப்பா சொல்லி கொடுத்தாகணும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வர்ணத்துல யாராருக்கு எப்படி கொஞ்சம் இருக்குமோ அதான் வர்ணம் வந்து ஒரு வர்ணம் ரொம்ப பத வர்ணமா இருக்கிறதுக்கு காரணமே அதான். ஸோ இல்லைன்னா எல்லாம் ஜென்ரல் வர்ணம் வந்து எல்லாரையும் ஸ்டெப்ஸ் போட வைக்கிறதுக்கு இருந்ததுன்னா அது பண்ணலாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் ஹேவிங் எ டைமிங். So that's why Valoor. They also chose varnams according to the students. They didn't. That is why they didn't teach every varnam to everyone. Yeah. They chose which varnam to be taught to certain varnams. பாவம் வரது சில பேருக்கு சரியா வராது, இந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யாது, டைட்டா இருந்ததுன்னா it won't move. So that's why each and everybody having a different body thing. ஸோ அதனால சில பேருக்கு வந்து அந்த பாவம், சிங்காரம், அது இதெல்லாம் பண்ணணும்னா அதுக்குள்ள குவாலிட்டி ஆஃப் இது இருக்கணும். அது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டமா சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா சிம்பிளா ஒரு வர்ணம் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாம ஜென்ரலான ஒரு இது பண்ணும். அதே வர்ணத்தை வந்து டிஃப்ரெண்ட் இதுவா மாத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு உள்ள சில வர்ணம்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த வர்ணத்தோட இதெல்லாம் சில இடத்துல வந்து சஞ்சாரி பாவம் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் 70s முன்னாடி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் நான் வந்து சித்ரா விஸ்வேஸ்வரன்லாம் வீட்டில் வந்து ஆடும் போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து ஆடும் போது நம்ம அங்கே விளையாண்டுக்கிட்டே இருப்போம். குருகுல வாசம் அதுதான். இன்னைக்கு வந்து ஒரு ஹாலு, அப்புறமா ஒரு ஏசி வேணும், அதெல்லாம் வச்சு பண்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரும் இருக்கிற கேஜெட்ஸும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. பட் ரொம்ப பயங்கர சேலஞ்சு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கத்துக்கணும்னா ரொம்ப சேலஞ்சான விஷயம். Now I'll go back to that era. We talked about Kumari Kamala and Padmini Ragini and all of them. Your grandfather had created a lot of celebrities who were first generation dancers. இது வந்து டான்ஸ் பரம்பரையில வராத, நாட்டிய பரம்பரையில வராதவங்களுக்கு வந்து நிறைய பேரை வந்து டான்சர்ஸா உருவாக்கினார். இது வந்து அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு போகும்போது அப்போ வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கு? எதுக்காக கேட்கிறேன்னா, இப்போ வந்து நிறைய கலைகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பரம்பரையிலேயே தான் இருக்கும். ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஸ்வகர்மாவா இருக்கட்டும், ஆரன்முலா கிளாஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பரம்பரைகள்ல அவங்க வந்து முன்னோர்கள் கிட்டே இருந்து அவங்க கத்துக்கிட்டது அப்படிதான் வந்து பாரம்பரியம் மேற்கொண்டு எடுத்துட்டு போவாங்களே தவிர வெளியாருக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் நிறைய கலைகள்ல இதுவா இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்துல முதல் ஜெனரேஷனா ஆட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப எப்படி இருந்தது மைண்ட் செட்? இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஒரு ஆட்டிடியூட் இருந்தது? அது வந்து ராமையா பிள்ளை அவங்க தாத்தா வந்து ராமையா தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை வந்து அவங்களுக்கு பாலிஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ லேடிஸ் வந்து ஆடுறதுக்குன்னு சொல்ல ஒரு இது இருக்கு, ப்ரொபோர்ஷன் இருக்கு. அதை வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தரையும் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த பரம்பரையில வந்து அவங்களுக்கு வந்து நட்டுவாங்கன்னு தான் மெயின். ஸோ அதை வந்து டான்ஸரை உருவாக்குற ஒரு பொசிஷன்ல தான் அந்த பரம்பரை இருந்திருக்கே தவிர பர்ஃபார்மன்ஸ் பண்ற இதுல வந்து இல்லை. அது வந்து லேடிஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டாங்க. இப்போ எங்க தாத்தா பீரியடுக்கு அப்புறமா வீட்டுல வந்து டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் வருஷத்துக்கு யாருமே கிடையாது, அந்த தாத்தாவோட ஜெனரேஷனுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து கத்துக்கும் போது அவங்க எவ்வளவு வருஷம் இருந்தாங்களோ, இவங்கெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு இந்த சினிமா ஆர்டிஸ்ட்ல வந்து பரதநாட்டிய பாப்புலர் ஆனவங்கள வந்து தனி லிஸ்டா வச்சுக்கோங்க. ஏன்னா தே ஹாவ் எக்ஸ்போஷர் த்ரூ சில்வர் ஸ்கிரீன். ஸோ அதனால அதை வந்து நம்ம ஜென்ரலா கத்துக்கிட்டு வரவங்களோட அவங்கள மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து என்ன இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரான்னா அவங்க மூவி ஆக்ட்ரஸ். ஸோ அந்த ஒரு மூவி ஆக்ட்ரஸுக்கு வந்து அன்னைக்கு வந்து டான்ஸ் தெரியணும், பாட்டு தெரியணும், அப்பதான் சினிமாவில் நடிக்க முடியும், இல்லைன்னா நடிக்க முடியாது. அதனாலதான் பானுமதி அம்மாவும் வந்து டான்ஸும் ஆடுவாங்க, பாட்டும் நல்லா பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட தான் சினிமாவில் அந்த காலத்துல போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப தாத்தா கிட்ட பழகினவங்க வந்து இவங்க கமலாக்கெல்லாம் முன்னாடியும் ஒரு இது இருந்திருக்காங்க, குச்சலகுமாரி, அவங்க அந்த ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய பேரு டக்குன்னு ஞாபகம் வரல பேர்லாம். ஸோ அது ஒரு பேட்ச் தனியா இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னன்னா நாட்டியத்துக்கு பழகிட்டு அதுக்கப்புறமா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அப்போ அந்த இதுல கோரியோகிராஃப் பண்ணதுல தாத்தா நிறைய படத்துல இது பண்ணியிருக்காங்க. அந்த கொஞ்சம் சலங்கையில தான் இவங்க ரொம்ப ஜாஸ்தி பேசப்பட்டது. அது அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்த ஒரு மூவி அது அந்த பாட்டு. ஸோ இது வந்து என்னன்னா ஆஸ் எ டான்சர் தே டெடிகேட்டட் டைம். ஸோ என்னன்னா வந்து 1 ஹவர்ல எல்லாம் கத்துக்க முடியாது, அது வந்து நடக்கிற விஷயமே இல்லை. நம்ம எல்லாமே உழைப்பு தான். அதே மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவங்க இதுக்கு அப்புறமா நான் ஆக்ட்ரஸ் அதுல ஒரு லிஸ்ட் தனியா இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் 75-80 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த ஜென்ரேஷன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா ஆக்ட்ரஸ் ஒரு பக்கம், நான் ஆக்ட்ரஸ் ஒரு பக்கம்.
அதுல பாப்புலர் ஆனவங்களை தான் நம்ம வந்து இன்னும் பேசப்பட வேண்டிய விஷயம். சினிமால இருக்கிறவங்களோட ரொம்ப பேசக்கூடிய விஷயம் யாருன்னா அந்த வந்து மூவியோட சப்போர்ட் இல்லாம வெறும் நாட்டியத்தை நாட்டியத்துல மத்தன நின்னவங்க அதுக்கு மேல ஒரு படி அவங்க ஆக்சுவலா அப்படிதான் கன்சிடர் பண்ணணும் அவங்க. ஏன்னா அவங்க மூலமா வளர்ந்துருக்கு இல்லையா இன்னைக்கு அந்த அந்த பரதநாட்டியம் வளர்ந்தது இன்னைக்கு அவங்க மூலமா தான் வளர்ந்துருக்கு. அதுல எவ்வளவு பேர் வந்து கண்டினியூ பண்றாங்கன்னு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 10% கூட சொல்ல முடியாது. ஸோ அதுல வந்து இன்னைக்கும் கமலா அவங்க வந்து அன்னைக்கு என்ன பதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பேட்டர்ன்ல தான் இன்னைக்கும் இருக்காங்க, இப்பவும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா அவங்க ஆடுறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் என்னன்னா முழு மண்டியில உட்கார முடியலனாலும் அரை மண்டி இந்த வயசுலயும் உட்காடுறாங்க. அது வந்து காடு கிஃப்ட் தான். இந்த ஏஜ்ல 80+ல அவங்க பண்றாங்கன்னா அவங்க சிஸ்டரு அப்புறமா பத்மா ஆண்டி இவங்க மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மூவி இது இல்லாம வந்தவங்கள சித்ரா விஸ்வேஸ்வரன் அவங்க எல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே அவங்க சித்ரா காலையில வருவாங்க உட்காந்து, அப்போ நான் எனக்கு ஒரு 12-13 வயசுக்கு இருக்கும். ஸோ அவங்க காலையில வந்தாங்கன்னா எப்போ போவாங்கன்னே ஒரு டைமே இருக்காது. எங்க அப்பா கிளாஸ் பார்ப்பாரு, சாம்ராஜ் வள்ளூர் சாம்ராஜ், தாத்தா பார்ப்பாங்க. ஸோ தாத்தாக்கெல்லாம் அப்போ ஏஜ் மோர் தென் 60. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க சித்ரா ஆண்டி கூட இது டிராவல் பண்ணியிருக்கேன் நான் டெல்லிக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த டைம்ல இவங்க டைமே பார்க்காம கத்துக்கிட்டது. அப்படி குரு ஸ்தானத்துக்கு மாறின சிஷியர்கள் யார் ராமையா பிள்ளை கிட்ட அப்படின்னா ராஜரத்னம் பிள்ளை, கேஜே சரசா, இந்த மாதிரி வந்து குருவா போனவங்க. அந்த மாதிரி எம்ஏ கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்னன்னா எல்லாம் காலேஜ் மியூசிக் காலேஜ்ல இருந்து ஒரு 4 ஸ்டைல பழக்கத்துக்காக அனுப்பிச்சவங்க சில பேர் அதுல. ஸோ அந்த மாதிரி வந்து குரு ஸ்தானத்திலேயே அவங்க வந்து குருகுலம் இருந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து வாத்தியாரா மாறினவங்க. என்னன்னா கத்துக்க முடியாதுன்னு இல்லை, நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் குரு கிட்ட அப்படின்ட்டு தான். ஸோ அந்த டைம்ல இருந்து எல்லா குருவுமே அதை செஞ்சிருக்காங்க, நாட் ஒன்லி ராமையா பிள்ளை. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு வந்து நிறைய ஒரு இது இருந்தது. பட் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா, ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும்னா. ஸோ அவங்க எப்படி உழைக்கிறாங்க அது வந்து சொல்லுங்க. இல்ல ஒரு ஸ்ட்ரீம் பத்தி பேசினோம், சினிமால வந்த டான்ஸ் பத்தி பேசினோம். இப்ப வந்து என்னன்னா இந்த மாற்றத்துல வந்து சதிர் வந்து இந்த பரதநாட்டியத்துல மறைஞ்சு போயிடுதா இல்ல பரதநாட்டியம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறதோட கோர் இன்னும் சதிர் தானா? ஆக்சுவலா கோர் சதிர் தான். அதை பேஸ் பண்ணி தானே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே. சோ இது வந்து என்னன்னா அந்த சதிர் ஈஸியா இருந்த ஒரு வேர்டை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்றதுக்கு, ஹலோ, மாடர்னைஸ்டு வந்து ஆனது வந்து பிரிட்டிஷ் டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா அது மாற ஆரம்பிச்சது. ஸோ அப்பதான் அது பரதநாட்டியமா ஆச்சு. இப்போ 2002ல வந்து பரதநாட்டியம்னா ஆயிருக்குது அது. ஸோ அதுலயே சேஞ்சஸ் வந்துருச்சு. இப்ப சதிர்ல இருந்து சதிர் நாட்டியம், அதுல இருந்து அதுக்கப்புறமா இப்ப அந்த சதிர் வந்து என்னன்னா உங்களுக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சதிரோட இது. சதிர் நாட்டியம் அந்த காலத்துல ஆடி இருக்காங்க, யாரும் குரூப்பா ஆடல, இன்னைக்கு எல்லாம் சோலோ இதுதான் ஆடி இருக்காங்க. இப்ப வந்து நிறைய எல்லாரும் தீமேட்டிக் வந்து இந்த காலத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்புறமா பேசலாம். ஹலோ, சோ சதிர் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஹலோ, ஐ கேன் ஹியர் யூ. சதிர் இல்ல, ஹலோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரதநாட்டியத்துல எத்தனை வந்து அந்த பழமை மாறாம இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? என்ன விஷயங்கள்ல நாம இன்னும் அந்த பழமையில இருந்து மாறாம இருக்கோம், அந்த சதுர்ல இருந்து மாறாம இருக்கோம்? அந்த பேசிக்லயே நிறைய சேஞ்சஸ் இருக்குமா. இப்போ நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். இதுல சில அடவுலாம் வந்து 2 பக்கமும் போட்டு முடிக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு சைடே மாத்திரம் போட்டு முடிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அடவுங்கெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ அது முன்னாடி வந்து அந்த பரதநாட்டியம் வந்து இதுவா சதிர் இதுல வந்து என்னன்னா எல்லாமே 2 4 அந்த மாதிரி தான் இருக்கும். யாருமே வந்து ஒத்தப்படையில வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க.
அது வந்து எல்லாமே ரெட்டப்படையில 2 ஆவர்த்தனம் 1 ஆவர்த்தனம் அந்த மாதிரி 2 4 தான் இருந்திருக்கு தவிர இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு கையிலேயே எல்லாத்தையும் ஒத்த கை அடவுன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் 333 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுல இப்ப வந்து 54 தான் புழக்கத்துல இருக்கு அப்படின்னு. பட் அது மிச்சது வந்து ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அந்த ஜெனரேஷன்ல இருந்து இருக்கிறவங்க நிறைய பேர் போயாச்சு, இதை கத்துக்காமலே போயிருக்காங்க. அது யாராவது கத்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்போ ரொம்ப லிமிட்டடு ரிஸ்ட்ரிக்டடு எல்லாரும் வந்து டான்ஸ் கத்துக்காம இருந்த காலம் அது ஒரு டைம்ல. அதுக்கப்புறமா தான் இந்த 40ஸ்க்கு மேலதான் நிறைய பேர் கத்துக்க ஆரம்பிச்சது பரதநாட்டியம். இந்த நாட்டியத்தை கத்துக்க ஆரம்பிச்சது 40க்கு மேல ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப லிமிட்டட், ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடா தான் எல்லாரும் கத்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே கத்துக்கிறாங்க. அது அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கத்துக்கிறவங்களோட அமௌண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. பட் என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு அட்ராக்டிவான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறைய இருக்கிறதுனால சங்கடமான விஷயம் கமர்ஷியலா போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து என்னன்னா சொல்லுங்க. இல்ல இந்த மாற்றங்கள் பத்தி மேலும் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வழுவூர் பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்க வெப்சைட்ல தான் பார்த்தேன் அந்த வழுவூர்ல நீங்க அந்த சாயங்காலம் அந்த பூஜையில பண்ணக்கூடிய ஜதி கஜசம்ஹார மூர்த்தி முன்னாடி அந்த கோவிலுக்கு உண்டான அந்த கோவிலுக்கு சேர்ந்து கைங்கரியமா பண்ணக்கூடியது அந்த நடனம் பத்தி அந்த ஜதி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த அந்த ஒரு ஐட்டம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமலே இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதுக்குள்ள ஆள் சரியான ஸ்டூடெண்ட் இல்லை. ஏன்னா எல்லாம் 8 வயசு 10 வயசு அப்புறமா ஸ்கூல் 10th வரும்போதே விட்டுட்டு போயிடுறான். அதனால அதை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஜென்ரலா வந்து அந்த புஷ்பாஞ்சலி இந்த மாதிரி தான் வந்து கோயில்ல வந்து அத இது பண்றது. அது வந்து ஸ்வரஜதி தான் அதுல வந்து இது பண்றது. ஸோ அதுவே ஒரு பேஸ் இந்த சன்னதியில பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் அது. ஸோ இது வந்து என்னன்னா அதை பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அதுக்கு டைம் வேணும். இன்னைக்கு அந்த ஜென்ரேஷன் இல்லை. அன்னைக்கு ஆடிட்டு இருந்தவங்க மேபி தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை பண்ணிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்கறது மோஸ்ட்லி எல்லாமே இப்போ அவங்க அன்னைக்கு என்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அந்த அதை நீங்க அதை பார்த்தேன். நான் பார்த்த உடனே அது ரொம்ப லேட்டா நான் கவனிச்சேன், இல்லைன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன் அதுக்கு. இல்ல அப்படி இல்ல, அது அது அதை சார்ந்த வேற ரெப்பர்ட்டுவா உங்க அந்த வழுவூர் கோவில சார்ந்து நீங்க வச்சிட்டு இருந்த நீங்க சொன்னீங்க வேற ஏதாவது ஐட்டம் அந்த அந்த பழைய ஐட்டம்ஸ் அப்படியே இன்னும் சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல அது அந்த கோவில் மேல வந்து அந்த கோயில சார்ந்து இருக்கிற ஐட்டம் வந்து நடராஜர் தான் பேசிக்கா. ஸோ அதுல வந்து கஜசம்ஹார மூர்த்தி வந்து அதுல இருக்கிறதுனால அத ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோயில் அந்த கடவுள் மேல ஒரு இது பாடியிருக்காங்க. ஸோ அது ஜெயசுத புலிவாசன்னு சொல்லிட்டு தோடைய மங்கலம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து நாட்டியம் ஆட வச்சு பாட மாட்டாங்க. ஜெயசுத புலிவாசா அந்த அந்த இதை வந்து எப்பவும் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி பாடிட்டு தான் எடுக்கிறது. அது அது வந்து சாமுன்னட்டுனார் அதை வந்து இயற்றி இது பண்ணது. கோவில சார்ந்துதான் இருந்த நடனமா தான் நம்ம சதிர பாக்குறோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து நிறைய நம்ம சங்க இலக்கிய சங்க இலக்கியம் அப்டிராக்ட் அதுக்கப்புறம் ஹலோ கேக்குறதா? சொல்லுங்க. கேக்குது கேக்குது. இப்ப வந்து சங்க இலக்கியம் புறநானூறு பாடல்கள்ல இருந்து அப்டிராக்ட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய புதுவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு, நிறைய பேர் பண்றாங்க. இது வந்து இது பண்ணிட்டே இருக்கும்போது நாம வந்து பழசெல்லாம் போயிடுதே அப்படின்னு பேசுறோம்.
பழைய ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கத்துக்காம விட்டது, இந்த புதுசா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பழசெல்லாம் விட்டுட்டு பண்றது, இத பண்ணிக்கிட்டே நாம அது போயிடுதுன்னு சொல்றது இது சரியா? இதை எப்படி பாக்குறது? இல்ல அது வந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அங்கங்க சில பேர் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா அது எல்லாரும் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் போது அதை பழசையே பிடிச்சிட்டு எதுக்கு இருக்கீங்க, வேற ஏதாவது நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னா, இப்போ ஒரு 10 தடவை சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து அந்த பேசிக் பததியிலேருந்து அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க. ஸோ அது ஆகும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இதை டிஃப்ரெண்டா பண்ணலாம், அதை இதை இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுறதுல அந்த பழைய ட்ரெடிஷ்னல் வந்து இப்போ என்ன மியூசிக் எல்லாம் இப்போ கொஞ்சோண்டு லைட் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த ஃபுல் கர்நாடிக் வந்து கேட்கறதுக்கு இப்போ எசிஸ்டேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. ஸோ அப்படி இருக்கும் போது சில இதை வந்து பண்றதுக்கே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்புறமா புதுசா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஞ்சம் விலைக்கு போய் இப்போ 5 வருஷம் இதை கத்துக்கிறேன் அதை கத்துக்கிறேன்லாம் சில பேர் கேட்கறாங்க. ஸோ மாறல, அது மாறாம இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போனா திருப்பி அதை கேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அந்த பததியை வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்மளே ஒரு பிராக்டிஸ் இப்போ பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க, அந்த விஷயத்த நம்ம தொடாம இருந்ததுனால இப்போ அதை வந்து பண்றது கஷ்டமான ஒரு இது. நம்ம எதுவுமே பிராக்டிஸ்ல இல்லைன்னா வராது. இப்ப இன்னைக்கு கத்துக்கிட்டத நாளைக்கு உடனே செய்ய முடியாது, 1 ஹவர்ல எல்லாம் சாதிச்சு காமிக்க முடியாது, அது வேற விஷயம். ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட டச்சிங்ல எது இருக்கோ அது அப்படியே ரீடைன் ஆயிட்டு இருக்கும், அதை மாத்தாம நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து விட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த லெவல் போலாமே, ஏன் இன்னும் நீங்க அதே பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு என்னன்னா கேட்டவங்களாம் இப்போ வேற ஜென்ரேஷன் பார்க்கும்போது, சார் இந்த சுவாமிநாதனையா இதை வந்து நாங்க கேட்டதே இல்லையே அப்படின்னு. ஒரு சில சொல்றாங்க இல்லையா, ரீச் ஆயிடும். நிறைய பழைய ஸ்வரஜதிகள் பழைய வர்ணங்கள்லாம் நிறைய வந்து பழக்கத்திலேயே இல்ல இப்போன்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த புது ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பண்ண அந்த பழைய நிறைய மிஸ்ஸிங். இப்போ வந்து நான் ஒரு சில பேரை பார்த்தேன், நான் அந்த சுவாமிநாதனை எடுத்திருக்காங்க, அந்த எடுத்து இப்போ ஆடி இருக்காங்க. பட் என்னன்னா என்டையர்லி நீங்க வழுவூர் இதுலதான் அது மெயினா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதே சாமிநாதனை இப்ப ஆடி இருக்கிற சாமிநாதன் இப்போ அன்னைக்கு ஆடினது என்னன்னா, இன்னைக்கு ஏஜ் தான் டிஃபரெண்ட். அன்னைக்கு வந்து கமலா ஒரு 25-20 வயசு 18 வயசு ஆடினவங்களாம் இன்னைக்கு 8-9 வயசுல அதை கத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க பசங்க. இப்போ 8 வயசு ஒரு குழந்தை 9 வயசுக்கு அரங்கேற்றம் பண்றேன். என்கிட்ட கேட்டாங்க, என்ன 9 வயசு குழந்தைக்கு அரங்கேற்றம் பண்றீங்களான்னு என்ன கேட்டாங்க. இல்லைங்க, நீங்க வந்து பார்த்துட்டு அவசியம் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது நடந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. அந்த குழந்தை ஆடினதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் ஒரே ஒரு ஐட்டம் பார்த்துட்டு போகணும்னு நினைச்சவங்க 4 பேர் உட்காந்து முழு கச்சேரியை முடிச்சுட்டு பார்த்துட்டு தான் போனாங்க. ஏன்னா அது இன்னைக்கு எல்லா சைல்டும் ரொம்ப பிரில்லியன்ட். அன்னைக்கு அந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. இன்னைக்கும் கேட்கறாங்க, ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் பாந்தமா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு. பட் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? அன்னைக்கும் சின்ன குழந்தைங்களாம் ஆடி இருக்காங்க. பட் என்னன்னா அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு முக்கியமான இது வந்து 18 இயர்ஸ் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சலங்க பூஜையை வந்து அரங்கேற்றத்தோட சேர்ந்து பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த காலத்துல அரங்கேற்றம்னு தனியா இல்லை. அரங்கேற்றம் வந்து மாடர்ன் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனோன்னு பிரிட்டிஷ் டைம்ல தான் அதெல்லாம் ஆரம்பிச்சது. சோ அங்கதான் நான் வந்து கேட்க போறேன், இந்த மார்க்கம்ங்கிறது இப்ப அந்த மார்க்கம்ங்கிறது அரங்கேற்றத்தோட நின்று போறதா, இல்ல அரங்கேற்றத்துக்கு அப்புறமாவும் மார்க்கம் மட்டுமே சார்ந்து நடனம் இருக்கா, இல்ல மார்க்கம் வந்து அரங்கேற்றத்தோட நின்று போறதா? நிறைய இடம் அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் நான் வந்து சேஞ்ச் பண்ணல, இன்னைக்கும் மார்க்கம் தான் பண்றேன். எவ்வளவு இவங்க கத்துனாலும் மார்க்கம் தான். அந்த டான்ஸ் டிராமா மாதிரி இதெல்லாம் வந்து பண்றது வந்து ஏதோ ஒரு தடவை பண்ணலாமே தவிர
இதை வந்து எக்ஸ்போஷர், ஒரு ஆர்டிஸ்டுக்கு எக்ஸ்போஷர் எங்க கிடைக்கும்னா அவங்க சோலோவா ஆடும் போது 4 பேர் ஆடும் போது தான் ஐடென்டிபிகேஷனே வரும். நீங்க அந்த குரூப்ல ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டி அண்ட் குரூப்பான ஒரு டான்ஸ், அந்த சோலோவா ஆடக்கூடியதை குரூப்பா வந்து ஒரு தீமேட்டிக், இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கம் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்கள வந்து அப்ரோச் பண்றதுக்கு தான் ரொம்ப ஆள் கம்மி. ஸோ அப்ப எனக்கெல்லாம் வந்து நான் மார்க்கம் தவிர வேற எதையும் செய்யறதே கிடையாது. நான் 4-5 வர்ணம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சப்தம் வந்து 4-5 சப்தம் தெரியும், எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்கு. மண்டுக சப்தம்னு அது அந்த காலத்துல பண்ணது. ஆடுமயில் தானே வந்து வடூர் ராமையா பிள்ளையோட இயற்றி பண்ணது. அது வேணுகானனை, இந்த மாதிரி நிறைய சப்தங்கள் இருக்கு. சொக்கேச கௌத்துவம் இருக்கு. ஸோ கௌத்துவத்திலேயே நிறைய இருக்கு. இப்போ எல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்களோ அதை வந்து எப்படியோ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மார்க்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் என்னன்னா அப்ரோச் பண்றவங்க வந்து மார்க்கம் வேணாம், இவங்க இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் போய் கேட்டாதான் சான்சஸே கிடைக்குது. ஸோ அப்படி, ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு, நிறைய லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அது So you have to also cater, you also have to cater to the audience needs. ஆமா. ஸோ இப்போ என்னோட வடுவூர் ராமையா பிள்ளை அண்ட் சாம்ராஜ் அவங்க என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன் ஸ்டேஜ் போய் டிசைட் பண்ணுவாங்க என்ன ஐட்டம்னு சொல்லி. அது அன்னைக்கு அந்த பேட்டர்ன் இருந்தது. ஏன்னா பர்மனன்ட் சிங்கர், பர்மனன்ட் மிருதங்கிஸ்ட், பர்மனன்ட் வயலினிஸ்ட், இந்த மிருதங்கமும் பாட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இருந்தாலும் இல்லைன்னாலும் மிருதங்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பாட்டு பாடுறவங்க இம்பார்ட்டன்ட். பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து நீங்க 1000 பாட்டு நீங்க சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப 2 பேர் 3 பேர் கூட ஒரு ஸ்டேஜ்ல ஆட வைக்கிறதுக்கு ஒரு காமனா மாஸ்டர் டிசைட் பண்ணுவாரு. ஓகே, இவங்கள 2 பேரும் ஆட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஷேர் பண்ணுவோம். அப்போ வந்து சேர்ந்து ஆடுறதுக்கு ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க சான்ஸ், 2 பேரும் சேர்ந்து பண்றது. சோலோவா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. அன்னைக்கு 4 hours 5 hours உட்காந்து கச்சேரி பார்ப்பாங்க. இன்னைக்கு 45 minutes பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அந்த சிங்கருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்துன்னா ஆடியன்ஸை பார்த்துட்டு என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து ஐட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ட்ரையிங் நோ. எனக்கு இப்போ ஒரு 20 வருஷமா பர்மனன்ட் சிங்கர் இல்லை. இப்போ அதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த குரூப் எல்லாம் எனக்கு தாத்தாக்கு அப்பாவுக்கு பாடி எனக்கும் பாடினவங்க எல்லாம் இப்போ வந்து வயசாகி போச்சு எல்லாருக்கும். எனக்கு அதுல வந்து ஒரு பெருமை. அந்த 3 ஜென்ரேஷனையும் பார்த்தவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிளஸிங் எனக்கு. அந்த மிருதங்கம் ரத்ன சபாபதி வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் இருந்திருக்காரு, வேற யார்ட்டையும் வாசிச்சதும் கிடையாது. அதே மாதிரி கேபிகே பிரேமா அவங்க வந்து ஒரு 25 வருஷம் பாடியிருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமா ஒரு சிங்கர் வந்தாதான் உன்னை வீட்டுக்கு அனுப்புவோம் மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு ஃப்ரீலான்சர்ஸ் பாடுறாங்க, அதனால எல்லாருமே ரொம்ப நல்ல சிங்கர்ஸ். பட் என்ன ப்ராப்ளம்னா அந்தந்த ப்ரோக்ராம்க்கு பிளான்டா தான் ஸ்டேஜ் ஏறுறாங்க இப்போ. ஸோ அந்த இது போயிடுச்சு. அந்த ப்ரீ பிளான்டு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். So you don't have the troupe who stayed with you throughout, including the singers, musicians, yes, everything. So அப்படி இருந்தா சொல்லுங்க. So I'm just trying to paraphrase what you said, that the margam exists, margam is still followed to a limited extent, but it is also forced by what the audience want. The audience want newer items, they want to see newer themes, thematic presentation. So it is also guided by what the or maybe like as a journalist I'll put it this way, the demands of the market, what the market demands. What is my request is you do all this thing thematic. நான் thematic பண்ண வேணாம்னுலாம் சொல்லலை, மார்க்கத்தை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க.
அப்படின்னு தான் எல்லாத்தையும் நான் கேட்குறது. என்னோட ரிக்வெஸ்ட் வந்து மார்க்கத்தை விட்டுட்டான்னா அதுக்கப்புறமா திருப்பி அவங்க அது உள்ள வர்றது கஷ்டம். ஏன்னா இந்த தீமேட்டிக் வந்து எப்படின்னா மூவி மாதிரி, சினிமாவை பார்க்குற மாதிரி அந்த தீமேட்டிக். ஸோ அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து வில் பி கோ ஹிடன். அந்த குரூப் வந்து அந்த தீமேட்டிக் பண்ணும் போது அவங்க ஒரு கேரக்டர் பண்றாங்க, அது அவங்களுக்கு அது எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு யாரெல்லாம் நீங்க நேமிட் இப்ப சொல்றீங்களோ இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்க இல்லையா, வெரி பாப்புலர் டான்சர் கிரியேட்டட் பை திஸ் குருன்னு சொல்லிட்டு நிறைய குருஸ் வந்து இவங்களெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்கள மாதிரி யாரு இருக்காங்க சொல்றதுக்கு? நான் அதை தான் கேட்கறதுக்கு வந்து I was about to ask you the transition and also the change that dancers being only dancers and the dance teachers who moved from being dance teachers to or dancers to also dance teachers. இது ரெண்டும் combine பண்ணி பண்றது, being a dancer plus a dance teacher and being just a dance teacher who grooms others. What is the difference in this? And should there be a distinction that you should have institution of teachers and institution of only dancers? எனக்கு வந்து தாத்தா அப்பா அப்புறமா என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா, இது தப்பா யாரும் எடுத்துக்க வேண்டாம். என்னோட இது வந்து என்னன்னா, டான்சர்ஸ் வந்து நல்ல டேலண்டட், எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. பட் என்னன்னா அவங்களோட சேர்த்து வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து ஆட வைக்க வேணான்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இவங்களுக்கு இண்டிவிஜுவல் எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னா குருவா உட்காரும் போது அந்த குருவா மாத்திரம் இருக்கணும். சும்மா என்னைக்கோ ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம கூட ஆட வச்சா பரவாயில்ல. பட் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி என்னன்னா நியூ ஜென்ரேஷன் பாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸா வந்து நிறைய பேர் வந்து டான்சர்ஸ் கூட வந்து அவங்கள ஆட வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க பழைய டான்சர்ஸ் எடுத்து பாருங்க, அபவ் 55-60 எல்லாரும் தனியா தான் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாம் தனியா தான் ஆடுறாங்க. தே ஹேவ் அ ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் கூட இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது டீச்சருக்காக. இப்போ குருவுக்கு என்னன்னா வேற ஒரு சாய்ஸ் கிடையாது. ஐ எம் நாட் அ பர்ஃபார்மர், ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஹாவ் டு கிரியேட் ஒன் பர்ஃபார்மர். ஸோ அது கட்டாயமாகுது. அப்போ என்னன்னா தே வில் கெட் மோர் இது நாலேஜ், டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆமா, ஸ்பேஸ். ஸோ அப்போ வந்து நிறைய கத்துக்கக்கூடிய இது கிடைக்கும். பட் என்னன்னா பர்ஃபார்மரா இருக்கும் போது ப்ரோக்ராமுக்கும் போகணும், அப்புறமா சொல்லியும் கொடுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அங்க இது இருக்கும். little bit of clash when you are a performer as well as a teacher. அது இருக்கும். அது ஈவன் எனி ஆர்ட், நாட் ஒன்லி பரதநாட்டியம், மியூசிக் ஃபீல்டா இருந்தாலும் சரி, வயலினா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த பேசிக்கா வந்து நம்ம டீச்சரா இருந்தா டீச்சரா மாத்திரம் விஷன்ல பார்க்கணும். அது நம்ம பர்ஃபார்ம் பண்ணும் போது அந்த ஸ்டூடெண்ட் ஆட வைக்கிறது வந்து நம்ம கூட ஆட வைக்கும் போது என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னா அவங்களோட டெம்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் வந்து இவங்களுக்கு 35 வயசு இருக்கும் போது she can't do ஃபர்ஸ்ட் காலத்துல எடுக்கிறத விட்டுட்டு அது 2ஆம் காலத்துல ஃபர்ஸ்ட் காலம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆடுறதுக்கு வந்து மூச்சு வாங்க. ஸோ அந்த மார்க்கத்தை பண்ணும் போது அங்க அதுதான் இடைஞ்சல். மார்க்கம் பண்ணும் போது வந்து புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம் இதெல்லாம் பண்ணும் போது என்னன்னா ஆடும் போது நம்ம ஆடணும். அப்போ அதுக்கு வந்து சின்ன பசங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆட வைக்கணும். அரௌண்ட் 25 பிலோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து முதல் காலமே 2ஆம் காலத்துல எடுத்தோம்னா அப்போ வந்து என்னன்னா ஒரு டெம்போ இருக்கும், ஸ்டேஜ்ல வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பதங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாவலி எல்லாம் எடுத்து சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா அது வந்து தெரியாது. பட் ஸ்டூடெண்ட் என்ன இன்னைக்கு ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் சவுக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா பாட்டு வந்து ஆமா அது பயங்கரமான சேஞ்ச். அது ஸோ யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, என்ன அங்க மிஸ் பண்றாங்கன்னா இதுதான் மிஸ் பண்றாங்க. அவங்கள தனியா அந்த ஏஜ்
the change is also because the age at which you are learning, the age at which you do your Araketram, the age at which you are performing certain numbers, so everything is changed. ஆமா, கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது. அந்த அந்த இதுல இருந்து எல்லாமே டைமிங்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுது இல்லையா, அந்த காலப்பிரமம்ல இருந்து எல்லாமே மாறுது. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கோ பேக் டு 60s, நீங்க பார்க்கும் போது உங்களோட ஏஜுக்கு வந்து பால சரஸ்வதி அம்மா அண்ட் அரண்டேல் அம்மா இவங்கெல்லாம் பார்க்கும் போது ஏஜ் ஜாஸ்தி. அவங்கள நான் ஸ்டேஜ்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். மியூசிக் அகாடமியில நான் பார்த்துருக்கேன் பாலம்மா பண்ணும் போது. அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது வெறும் பதமா இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களால உட்கார முடியாது. அந்த ஏஜுக்கு வந்து அரமண்டியில எப்படி உட்கார முடியும்? ஓரளவுக்கு உட்கார்ந்து சில இடத்துல அந்த அடவை வந்து சின்னதா போடும் போது உட்கார்ந்து காமிப்பாங்க. இன்னைக்கு வந்து நின்றுகிட்டே நிறைய பேர் திதுத்தை வந்து கதக்குல போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அது பார்த்தாலே கொஞ்சம் இதுவாகும். பட் என்ன பண்றது, அப்போ அந்த மாதிரி அந்த அந்த ஜென்ரேஷன் அவங்க வெளியில எக்ஸ்போஸ் ஆனது ஆஃப்டர் 50 ரொம்ப பாப்புலரா. இஃப் ஐ எம் கரெக்ட், அந்த 50 வயசுக்கு மேலதான் அவங்க எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இல்ல நமக்கு நாம வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஐட்டமே பாத்தீங்கன்னா சத்யஜித் ரே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இந்த கிருஷ்ணா நீ பேகனே பாரோ. அதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப கிடைச்சிருக்க கூடியது. பாலாமாவோடது அந்த வீடியோ தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோடது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிங் அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா. சோ அவங்க அததான் இப்ப இவங்க இந்த ஜெனரேஷன் வந்து பாத்துட்டு இருக்கு. இப்ப வந்து இப்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த 30sல ஸ்டார்ட் பண்ணி வந்தவங்க பிறந்து அந்த ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு 75-80 கிட்ட வந்தாச்சு. ஸோ அவங்களால என்ன இது டைமிங்ல பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம அடுத்த ஜெனரேஷன் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அதை ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகும்னா அது அப்படியே சவுக்கத்திலேயே இதுவாயிட்டு இருக்கு. நிறைய ஜெதீஸ் வந்து போசஸா இருக்கு. அது அப்பவே தாத்தா அப்பா இருக்கும் போதே சொல்லுவாங்க, என்னடா வந்து அடவு போடுற இடத்துல போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பழைய ஆளுங்க கூப்பிட்டும் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், இதை இப்படி செய்ய, அது அப்பதான் நல்லா இருக்கும், சஜஷன்ஸ் கொடுப்பாங்க தப்பா எடுக்கலன்னா. ஆனா அன்னைக்கு எல்லா வித்வானுங்களும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு இது கம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த தில்லானாவோ இல்ல ஒரு ஸ்வரஜதியோ பண்ணும் போது, ஆனா இந்த பாருங்க இந்த ஜதி சொல்றேன் நானு, நீங்க கேளுங்க, தாளம் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அது என்னன்னா மேல ஒரு இது தாளம் போயிட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள வேற தாளத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்கேன், கொஞ்சம் பக்கத்துல பேசும்போது இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த அந்த இதுல ஜென்ரேஷன் சேஞ்சஸ்ல வந்து எல்லாம் அந்த ஏஜ் இப்போ வந்து தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாலம்மா அரண்டேல் ருக்மணியோட வீடியோ, அவங்க கூட ஏதோ போட்டோஸ் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் வெளியில வர்றது. ஸோ அவங்களாம் நிறைய சாதிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா 60-65ல அதுல இருந்து வேற சேஞ்ச் ஆயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அது என்னன்னா அவங்க உள்ள வரும்போது அவங்க சொல்லி கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் இதை இப்படி பண்ண இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அதுக்கு மேல சேஞ்சஸ் ஆயிருக்கு. Okay, most of these changes have been inevitable because of time, because of changes in technology and the spread of the art form itself. In that case, அந்த மாதிரி சமயத்துல எதுக்கு வந்து பரதநாட்டியம் ஸ்டேஜுக்கு போனதுனால, இன்னைக்கு பரதநாட்டியமா ஆடிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பரதநாட்டியத்துல ஸ்ருங்காரம் போயிடுது, பரதநாட்டியத்தை வந்து சானிடைஸ் பண்ணிட்டாங்க, அது இன்ஸ்டிடியூஷனலா ஆகி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு பரதநாட்டியத்துல ஸ்ருங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்தது, எந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்தது? இது ஹாஸ் பரதநாட்டியம் பீன் சானிடைஸ்ட்? சதிரா இருக்கும் போது என்ன இருந்ததோ அதுதான் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு வந்து கோயில்ல சாமியை பத்தி தான் பண்ணியிருக்காங்க, அந்த கடவுளை தெய்வத்தை தான். இப்ப முருகனா இருந்தாலும் சரி, நடராஜரா இருந்தாலும் சரி, அந்த கடவுளை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணி அவர் வந்து என்னோட மனசு இறங்கி நீ வந்து எனக்கு அருள் புரிய மாட்டியா அப்படின்லாம். அது வந்து அதுக்கப்புறமா மாடர்ன்
இது வர வர என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹியூமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஒரு உடம்புக்கு வந்து ஸ்வீட் கெடுதல்னுவாங்க, ஆனா ஸ்வீட்டா இருக்குன்றதுக்காக உடம்புக்கு கெடுதல் தான் சாப்பிடுறோம். பட் அதே நம்ம வந்து உடம்புக்கு நல்லது கசப்பான விஷயத்த சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி வரும்போது கடவுளையே போற்றி பாடி ஆடிட்டு இருந்த காலத்துல இருந்து ஹியூமனை போற்றி பாடி வர ஆரம்பிச்சோன்னு அது வந்து ஒரு அட்ராக்டிவ் இது. ஸோ அப்ப வந்து நாயகன் வந்து நாயகிய இது பண்ணி பாடும் போது அதுதான் சிங்காரமா? ஏன் முருகன் வள்ளியோட அழகு வந்து சிங்காரம் இல்லையா? நடராஜர் என்ன அழகு, பெருமாளோட அழகு என்ன? இப்போ அதை வந்து சிங்காரம் இல்லாம எப்படி? விநாயகர் ஒரு அழகு, அவருக்கு வந்து அதுவே ஒரு பியூட்டி. நர்த்தன கணபதி வந்து சிங்காரம் இல்லாமல் ஆடி இருக்க முடியும்? சிங்காரம் வந்து எங்கேயும் போல, எல்லாம் அங்கதான் இருக்கு. நம்ம விஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. எல்லா ரசமும் இருக்கு. ஆனா சில ரசங்களை வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இருக்குமா தெரியல. ஏன்னா ஒரு டான்ஸர் 20 வருஷம், ஏன்னா 20 வருஷம் முன்னாடி ஒரு அமெரிக்கால ஒரு டான்ஸ் டீச்சர் சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீல் ஷை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஷையா ஃபீல் பண்றதுன்னா எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது குழந்தை நான் சொல்றேன், ஷைனஸ் அப்படிங்கிறது வந்து that is something which many people cannot relate to in the generation, younger generation maybe. அந்த மாதிரி அந்த சதுர்ல இருந்த தேசகாரம், அந்த ஜாவளிகள், அந்த இது அப்படியே வராம முடிஞ்சிருக்க முடியுமா? இல்ல என்ன இருக்கு நம்ம கிட்ட? ஹலோ 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 கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. அந்த அன்னைக்கு இருந்த அந்த ஜாவளி, இன்னைக்கு வந்து சிங்காரம் இல்லாம இல்ல. நிறைய பேர் சிங்காரம் நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து சிங்காரம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஹவு கேன் ஐ டெல்? எப்படி சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கையில சிங்காரம் இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரோட பிரசன்டேஷன் வந்து நேச்சரோட ஹார்மோனை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் இவங்க பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஹார்மோன்ல அந்த எஃபெக்டே இல்லாதவங்க பண்ணாங்கன்னா எப்படி வரும்? ஒரு குழந்தைக்கு வந்து கிருஷ்ணாணி பேகனையில வந்து செய்ய சொன்னா அந்த குழந்தை நம்ம என்ன காமிக்கிறோமோ அதுதான் காமிக்கும். பட் அந்த ஹார்மோன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தே வில் ஃபீல் இட் அண்ட் தே வில் டூ. ஸோ நம்ம அந்த கேரக்டரா மாறணும். இந்த பாலூட்டி சீராட்டி வந்து பண்ணணும்னா அது குழந்தைக்கு எப்படி தெரியும் அதோட ஃபீல் என்னன்னு? ஸோ அதனால அது ஸ்ருங்காரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஈவன் நம்ம கணபதியே வருவாய் நம்ம பண்ணும் போது அந்த ஸ்ருங்காரம் இல்லாம எப்படி பண்ண முடியும்? அந்த பியூட்டி வந்தா அந்த 10 பேரு இப்போ குட்டி பசங்க ஏதோ ஒரு இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அந்த சிரிப்பு சொல்லி கொடுத்ததை செஞ்சாலே போதும். அதுல சில குழந்தைங்க அழகா சிரிக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ருங்காரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஸ்ருங்காரம் பண்ணவங்கள போய் பார்க்கணும், யார் பண்றாங்களோ அதை பார்க்கணும். அந்த ஸ்ருங்காரத்தை மிஸ் பண்ண யாரையோ பார்த்துட்டு நம்ம ஸ்ருங்காரம் வரல இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கிறது பரதநாட்டியம், does it pose a problem to the art? இந்த ஆர்ட்டுக்கு அதனால வந்து ஏதாவது ஒரு என்ன கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்மா இருக்கவே தான் உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் கத்துக்கிறாங்க, எல்லா மதத்தவங்க, என்ன பாஷை பேசுறவங்க எல்லாருமே கத்துக்கிறாங்க. இன்னைக்கு இது ஒரு விதமா இன்ஸ்டிடியூஷனலாய் பரவினதுனாலதான் இதை இன்னைக்கு நம்மளால மாற்ற முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கிறதுனால இந்த ஆர்ட் ஃபார்முக்கு கெடுதல்னு சொல்ல முடியுமா? ஆர்ட் ஃபார்முக்கு இப்போ இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது இப்போ பழைய இன்ஸ்டிடியூஷனோட இது என்னன்னா அந்த மார்க்கத்தோட எஃபெக்டை ரொம்ப விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் வந்து ஃபியூஷனா எதையாவது செய்வோம். இப்போ வந்து கதக்கு, அப்புறமா இந்த பக்கத்துல இருந்து மணிப்பூரி, ஒடிசி, இதோட மூவ்மெண்ட் லைட்டா இதுல மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு இதுவா அது வந்து ராமையா பிள்ளை தாத்தா வந்து கதக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ட்ரைனிங் அமிச்சு குமாரி கமலா போய் கத்துட்டு வந்தாங்க கதக்கு.
ஸோ அவங்களுக்கு வந்து இங்க மெட்ராஸுக்கு வரும்போது அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு படத்துக்காக அதை கதைக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை ப்ராப்பரா செய்யணும். ஒரு ஒரு ஸ்டேட் ஆர்ட்டுக்கும் வந்து தனி ஒரு யூனிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் பரதநாட்டியம். சதிர் என்னும் பரதநாட்டியம். பரதநாட்டியம் இது 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 வந்து சதிராவே திருப்பி கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் கேக்குறாங்க, இது என்ன எல்லாரும் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இது வந்து சதிர் அது ஆடிட்டு இருந்தவங்க கிட்டே இருந்து எடுத்துட்டு போய் வேற யாரோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இது வந்து எல்லாமே இதுவா போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட நாம என்ன சொல்ல முடியும்? திருப்பி நாம சதிரா மாற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம வந்து யாரோ புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம போய் உட்காந்து கத்துக்கணும், தேடி பிடிக்கணும். சும்மா கிடைக்காது, எதுவும் போய் தேடி பிடிக்கணும். ஸோ யாரு இதுக்கு ஆப்டான ஆளு அப்படின்னு பார்த்து பிடிக்கணும். அதுல வந்து ஒரு பிரெஞ்சு லேடி அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து தேவதாசியோட ஃபேமிலியை போய் அவங்க இதுவா பினான்சியலா வேற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் 2 பேரை நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்து கான்டாக்ட் வந்தாங்க. அவங்க வந்து இந்த டான்ஸை பத்தி சொல்றாங்க. சுவிட்சர்லாந்து, அவங்க சுவிஸ் சிட்டிசன். அந்த இங்கிலீஷ் லேடி வந்து அவ்வளவு விஷயத்த சொல்லுது. நான் உனக்கு எப்படிமா தெரியும்னா, ஐ எம் சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க வந்து இந்த மியூசிக் டான்ஸ் இதோட ஆரிஜினை படிக்கிறாங்க. என்னை பார்த்ததுக்கு அப்புறமா நான் டான்ஸ் மாஸ்டர்னோன்னு அதை போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்குது அந்த அம்மா. ஸோ இதை வந்து நம்ம தான் மிஸ் பண்றோம். நம்ம வந்து வேணும்ன்றத உட்காந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் கிடைக்கும். எல்லாமே மேலதான் கத்துக்கிறாங்க. யாரும் டீப்பா போய் யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க சொல்லு. அன்னைக்கு ஜென்ரேஷன் அதுதான். இப்போ வந்து என்ன சொல்லுவேன், அப்படியே வந்து ஒரு 2 வருஷம் காலேஜ்ல படிச்சுட்டா வந்துடாது எதுவுமே. நம்ம வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து பேப்பர் இன்னைக்கு தேவைப்படுது. அன்னைக்கெல்லாம் யாரும் பேப்பர் கிடையாது. அன்னைக்கு எந்த அவார்டும் கிடையாது. எப்போ அவார்டு கிரியேட் ஆச்சு? 60ல தான் கலைமாமணி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது. அது வந்து வள்ளூர் ராமையா பிள்ளை தான் டிஎம்கே வந்தோடனே அண்ணாதுரை கிட்ட ஃபைட் பண்ணி அதை வந்து இது போடுங்க, இயலைசை நாடகம் மன்றம் வந்து கிரியேட் பண்ணது அந்த டைம்ல தான். ஸோ இவ்வளோ ஒரு இது எல்லாமே ஆர்டிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்கு. அன்னைக்கு வந்து கோயில்ல பர்மனண்டா ஒரு ஆர்டிஸ்ட வந்து வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து எல்லா கோயிலையும் நடக்கிறது இல்லை. இப்போ 2000 இயர்ஸ் அப்படின்றாங்க. 1000 இயர்ஸ் கோயில் எங்க வந்து ரெவென்யூ? தஞ்சாவூர் கோயில்ல நல்ல ரெவென்யூ வருது, இதுல ஸ்ரீரங்கம் நல்ல ரெவென்யூ வருது எல்லாம் சொல்றாங்க. பட் என்னன்னா அந்த கோயிலோட பாரம்பரியமான ஒரு இதை ஏன் கொண்டு வந்து பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னோட அப்பப்போ தாட் ஆகும். இவ்வளவு தூரத்துக்கு இருக்க இந்த கவர்மெண்ட் தானே இதை ஹேண்டில் பண்ணி வைக்கணும். இதை பிரைவேட்டைஸ் வந்து யாரும் பண்ண முடியாது. அதுக்கு பர்மிஷன் வேணும் இல்லையா? அது கவர்மெண்ட் தான். அன்னைக்கு கோயில்ல நடந்தது வெளியில வந்ததுக்கு காரணமே அவங்களோட தேவை வரும்போது. ஆமா, சட்டம் வந்து ஒரு பக்கம், அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட் எல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த இது ராஜாவோ அந்த இதுவோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தே கேவன். ஒன்னும் இல்லை. இப்ப நிறைய கோயில்ல வந்து ஆஸ்தானமா ஒரு மிருதங்கம் வாசிக்கிறவங்க, மத்தளம் வாசிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, நாதஸ்வரம் எல்லாமே இருக்காங்க. பட் அவங்களுக்கு சம்பளம் போய் சேர்றது இல்லை. சேலரி போகாதனால அவங்க வந்துடுறாங்க. வெளியில வந்து ஏதோ அங்க இங்க வாசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பர்மனண்டா கோயில்ல வந்து இப்ப சில கோயில்ல வந்து சாஸ்திரிகளே கிடையாது பூஜை பண்றதுக்கு. அவங்க பக்கத்து கிராமத்துல இருந்து அவங்க அந்த லோக்கல்ல யாராவது காசு கொடுத்து சாஸ்திரிய சம்பளத்துக்கு வச்சிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி இப்ப எங்க ஊர்லயே மத்தளம் வாசிக்கிறப்போ தாத்தா வந்து கோயில்ல இப்ப வந்து சிம்ம மத்தளம் வாசிப்பார். அங்க இருக்கு இன்னைக்கும் அந்த மத்தளம் வழுவூர்ல இருக்கு. நான் போகும்போது அதை கொஞ்சம் வாசிச்சுட்டு தான் வருவேன். அத நான் இவரு நடராஜருக்கு முன்னாடி வாசிச்சுட்டு தான் வருவேன் நான், கஜ சம்காரத்துக்கு முன்னாடி. ஏன்னா அதை வாசிக்கிறவன் வந்து வெளியில இருக்காங்க, சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னா உள்ளே வர்றது இல்லை. அது எங்க கரெக்ட் பண்ணும் என்னன்றது நம்ம கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அது ஸோ இது மாதிரி நிறைய கோயில்ல நடைமுறையில இருக்கிறது வந்து எதனாலன்னா யாரையும் குறை சொல்லி இல்லை, அதுக்கு வந்து ஆள் இருந்தும் அதை
பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் விட்டு போகாது. அது எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். அப்போ இருந்ததுன்னா அப்ப தானாவே கொஞ்சம் கரெக்ட் ஆகும். எல்லா கோயில்ல சில கோயில்ல ஆடுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க சன்னதியில. ஏன்னா அது அப்படித்தானே சொல்றாங்க. அந்த சட்டம் இன்னி வரைக்கும் நடைமுறையில இருக்கிறதுனால கோவில்கள்ல வந்து இன்னைக்கு கூட பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பண்ண முடியாது. அது இன்னி வரைக்கும் நடனம் வந்து திருப்பி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த சட்டம் யாரு இயற்றியது? பிரிட்டிஷ். அதை ஏன் நம்ம கவர்மெண்ட் அதை எடுக்கலாம் இல்லையா? அதுக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவானான நாட்டிய மேதைகள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. அதை சொன்னாங்கன்னா செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ரிக்வெஸ்ட் எல்லார்ட்டையும், சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், அவங்க வந்து நிறைய வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இதை திருப்பியும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆர்ட்டுக்கு வந்து வெளியில சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் சேவை, பகவான் சேவை தான் இது. நாட்டிய சேவை வந்து 5வது வேதம்னு சொல்றாங்க. ஸோ அதை ஏன் செய்யக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு இது மூலமா இப்போ உலகம் முழுக்க இருக்கிறவங்கள்ட்ட என்னோட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு அது அமையும். ஹலோ, ஓகே, கடைசியா ஒரு கேள்வி முடிக்கிறதுக்கு. ஹலோ, கடைசி ஒரு கேள்வி. நாம் இத்தனை மாற்றத்தை பத்தி பேசினோம், இவ்வளவு மாற்றங்கள் பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து நாம பார்க்க முடியாத அளவுக்கு மாற்ற வீடியோல தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. வேற எத்தனை விதமான மாற்றங்கள் இது கொண்டு போறது? இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் ரியாலிட்டி. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இத வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டு படிச்சுட்டு வேற எதையும் சப்போர்ட் இல்லாம நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 daysல எல்லாம் எனக்கு தோணிடுச்சு இது இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேல நான் இது அப்ராட்ல வந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து எல்லாருமே என்னன்னா, இது வரைக்கும் இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் 10 days வந்துட்டு போனான். ஸோ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு we can manage in Skype. நான் அது வந்து ஒரு 2 மாசம் எனக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அந்த குழந்தைய வச்சு. ஸோ இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஃபுல் மார்க்கம் முடிச்சு இப்போ வந்து அரங்கேற்றத்துக்கு ரெடியா இருக்கா 1 year-ஆ. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஏஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள தள்ளி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இது வெறும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் மாத்திரம் ஃபினான்ஷியலா பார்க்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால அந்த குழந்தை ஸ்டேஜ் ஏறுச்சுன்னா அதுக்கு உள்ள வேல்யூ வேணும். அவங்கள்ட்ட 1 வருஷம் என் கூட இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ப்ராசஸ் வந்து அரங்கேற்றம்னு ஏறும் போது அந்த ஸ்டேஜ்ல ஏறினா எல்லாரும் 100 கச்சேரி பண்ணாங்களான்னு கேட்கணும். அது இது வரைக்கும் என் ஸ்டூடெண்ட் அந்த பேர் தான் வாங்கியிருக்காங்க. நான் பண்ண அரங்கேற்றத்துல அவ்வளவு சீக்கிரம் அரங்கேற்றம் போகவே மாட்டேன். அது ஒரு இது. இந்த ஸ்கைப் வந்து இப்ப நிறைய பேருக்கு இப்பதான் பழகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சஃபர் பண்றாங்க இந்த ஸ்கைப்ல எடுக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150 வந்து அபிஷியலா நம்பர்ஸ் தெரியும். பட் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஸ்கைப்புக்கு வந்து ஜூம், ஸ்கைப் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு அது பிக்கப் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். பட் இது இன்னும் ஒரு 2-3 மாசம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கடவுள்கிட்ட சீக்கிரமா எல்லாருக்கும் ஒரு ரிலீவ் கொடுன்னு சொல்லி கேட்கறது தான் வேண்டிக்கிறேன் நான். So teach on Skype, but you can't wait for a performance on நிறைய Carnatic music கேக்குறோம் நாம. ஆமா, இப்ப அதுதான் பாருங்க. Performance we cannot watch digitally. பட் இப்ப என்னன்னா பாஸ்ட் 2 months அப்புறமா இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து எல்லாருமே இப்போ டிஜிட்டல் பர்ஃபார்மிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா. ஸோ அது வந்து அடுத்த லெவல்.
இப்போ வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு இப்போ ஸ்டேஜுக்கு போகும்போது ஆகிற செலவு இப்போ கிடையாது. டிராவல் பண்ணி போய் இப்போ அடுத்த வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் என்னன்னா, சபால ப்ரோக்ராம் பண்றதுக்கு இப்போ ஆல்ரெடி என்னன்னா கோயில்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிவராத்திரிக்கு வந்து ஒரு 10 ஊர்ல இப்ப பண்றாங்க. அங்க என்னன்னா இப்ப 10 days 5 days பண்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து 10 குரூப் ஆடுறாங்க. என்ன ஒரே ஒரு சங்கடம்னா எல்லாருக்கும் 20 minutes 15 minutes கொடுக்குறாங்க. ஸோ அது பத்தாது. அதுக்கு வந்து பிசினஸ் பீப்புள் சப்போர்ட் பண்ணணும். அதை இது பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர். மினிமம் ஒரு 1 hour எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கொடுத்தாங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. இந்த குரூப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பண்ணா பெட்டர். ஒரு ஐட்டம் பண்றது தப்பு இல்லை, பட் அது எல்லா இடத்துலயும் குரூப்பே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மார்க்கத்தை விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கம் வந்து கேட்ச் பண்ணணும்னா திருப்பியும் அதுல உட்காரணும். பட் அது கொஞ்சம் போரிங்ன்றாங்க. சோலோ பெர்ஃபார்மன்சஸ் வரணும். அந்த சோலோ பெர்ஃபார்மன்சஸ் போர்னே சொல்லுது ஒரு சில குழந்தைங்க. நீங்க சொன்ன மாதிரி அரங்கேற்றத்திலேயே நிறுத்திடுறாங்க. நான் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு 2-3 அரங்கேற்றத்துக்கு போயிட்டு, சார் ஷீ இஸ் ஆல்சோ பரதநாட்டியம் டான்சர் சார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னா ஐ பினிஷ்ட் பரதநாட்டியம் அப்படின்னுச்சு. என்னது பினிஷ் பண்ணிட்டியா, இந்த வயசுலயேவா அப்படின்னு கேட்டா, நோ ஐ டன் அரங்கேற்றம், ஸோ ஐ பினிஷ்ட் பரதநாட்டியம். பரதநாட்டியத்துக்கு வந்து அரங்கேற்றம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படி ஆயிடுது. இப்போ என்ன இப்ப சலங்க பூஜையோட நிறுத்திடுறாங்க. இப்ப ராக்கெட் வந்து சலங்க பூஜை, அரங்கேற்றத்துக்கு வராங்களோ இல்லையா சலங்க பூஜை பண்ணிடலாம். ஸோ அதுல வர்ணமா தவிர மிச்சதெல்லாம் பண்ணிடுறாங்க. அரங்கேற்றத்துல முன்னெல்லாம் வந்து 12 to 13 ஐட்டம் குறைஞ்சி இல்லாம இருக்காது. இன்னைக்கு 7 ஐட்டம்ல அரங்கேற்றம் முடிஞ்சிடும். நான் பார்த்த அரங்கேற்றம் எல்லாமே 7 ஐட்டம் 8 ஐட்டத்துக்கு மேல இருக்கிறது இல்லை, மேக்சிமம் 9. ஒரு சில டீச்சர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் அவங்க ஒரு 12 அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ மார்க்கம் இல்லாம இல்ல, மார்க்கம் இருக்கு, மார்க்கம் வந்து ஃபுல்லா பண்றது கிடையாது. அதுதான் அங்க இதுவே. ஸோ எல்லாருமே இப்போ ஃபியூஷனும் சேர்ந்து இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஃபியூஷன்ல பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு டான்ஸ் கம்பெனியாவே ஒரு லேடி வந்து யூகேல அப்பாவோட ஸ்டூடெண்ட் தான் அந்த ஷோபனா ஜெய்சிங் டான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த சைட்டுக்கு போய் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெஸ்டர்ன்ல ஃபுல்லா வந்து பரதநாட்டியத்தோட அடவும் அப்புறமா பரதநாட்டிய முத்திரைகளும் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க அந்த லேடி. ஸோ டைரக்டர் டிசைபிள் ஆஃப் மை ஃபாதர் வள்ளூர் சாம்ராஜ். ஸோ அவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஷி சேஞ்ச் ஓவர் டு ஃபியூசன். இது பிபிசியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பயங்கரமான சேஞ்சஸ். பட் என்னன்னா இங்க நம்மளோட இதை கொஞ்சம் கம்மி பண்ணி வெஸ்டர்னை உள்ள கொண்டு வரும்போது அப்ப இங்க மிஸ்ஸிங் ஆகுது. அவங்க வெஸ்டர்ன்ல நம்மளத உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்ம இந்தியாவோட வெளியில தான் இது ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ அதை நம்ம காப்பாற்றணும்னா இங்க அந்த சதிரோட ஃபார்மேட்டை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னா அப்போ அது கொஞ்சம் நிற்கும். இன்னொரு 10-20 வருஷத்துல மொத்தமாவே இந்த சதுர அந்த பேசிக்கான பரதநாட்டியம் அந்த இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை யார் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல ஏற்கனவே இருந்தவங்கலாம் இப்ப நான் 4th ஜென்ரேஷன். என்னோட ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இப்ப வரப்போற ஜென்ரேஷன்லாம் எவ்வளவு ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ அதுதான் கவலை. So the continuity of the tradition is a change. We can only pray and hope that the families who continue to teach, the families who advance, they and take stage in the next level. ஆமால கத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பழைய ஆரிஜினை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அதை வச்சுக்கிட்டு அப்புறமா மிச்சது எது பண்ணாலும் தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு வந்து ஒரு மார்க்கத்தை எப்பவுமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மிச்சதெல்லாம் நம்ம சைட்ல வச்சுக்கணும். அப்பெல்லாம் வந்து ஜிப்சி டான்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே மார்க்கத்துல எல்லாம் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு
நாதர்முனி மேல், அப்புறமா ஒரு குரத்தி, இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த ஃபோக் டான்ஸே இப்போ மொத்தமா ஃபோக் டான்ஸாவே இருக்குது நிறைய இடத்துல. இப்போ மார்க்கம்லாம் மறைஞ்சு இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இல்ல. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க தீமேட்டிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம், ஸ்லாட் கொடுக்குறோம் அப்படின்னு. சாரிங்க, என்னைக்கு மார்க்கம் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்களோ அன்னைக்கு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஐ வில் கம் அண்ட் டூ மார்க்கம் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கத்தை விட்டு வெளியில போகாம இன்னும் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா உள்ள ஜென்ரேஷன்கிட்ட என்னோட ரிக்வெஸ்டே அதுதான், எல்லாம் கொஞ்சம் மார்க்கத்தை பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. Thanks. I'm very glad to have found somebody who's conservative is teaching children through the modern medium, and just pray and hope that we have a continuity of tradition. Yeah. And thank you so much for coming on this show and talking at length about all these things. And I also want to வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இத பொறுமையா யாரெல்லாம் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களோ, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது நான் விட்டு போயிருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராவா சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். And I would also like to thank all the web streaming people from 24 Frames, my friends Minu, Uday, and Hemant, and all the team who worked on this. I want to thank all of them and my family and everyone who stood by, because this is an experiment we are doing an online webinar and an interview. So this has been a challenge, and I want to thank everyone who had helped, and thank you so much for coming on this. Thank you. முக்கியமான ஒரு லிங்கேஜ் ஒருத்தர் இருக்காங்க அதுல, மீனாட்சி விஜய். இத வந்து லிங்க் பண்ணி கொடுத்தது மீனாட்சி விஜய்க்கு வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு இதுக்கு மீனாட்சி இல்லைன்னா இந்த இது நடந்திருக்க போறது இல்ல. That small trigger by Meenakshi only started this. And when I spoke to you, I decided we are not going to wait for the lockdown to end, wait for me to come to Coimbatore to do the interview. That is why I decided we'll do it now. Thank you. And we'll do it this way. Thank you. Still Chennai school also running in Chennai. அந்த வள்ளூர் ராமையா பிள்ளை இருந்த இடத்துல தான் இன்னைக்கும் இருக்கேன். ஒரு பர்பஸ்க்காக கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ சென்னை வந்து என்னோட பிரதர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, சென்னை ஸ்கூல். Thank you. We'll end this show now. Thank you. Thanks a lot. Yes.